உண்மையிலேயே நாமெல்லாம் தூசுதான் அப்படின்னு நினச்சா பிரச்சனைகளும் நமக்கு தூசு போல தான் தோணும். ஆனால் நாம தான் இந்த உலகத்திலேயே நாம தான் பெருசுன்னு நினச்சா அதே அளவுக்கு பிரச்சனைகளும் பெருசாகத்தான் தெரியும். எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து அன்றைய தோல்விகள் ஆரம்பமாகிறது. ஜாக்கிரதை. கவலைகள் சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியம் சுமந்து வியர்வை சிந்துங்கள், வெற்றி நிச்சயம். நம் வழியை எப்படி யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதே போல்தான் நமது சந்தோஷத்தையும் யாரும் பறிக்க முடியாது. வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இருக்கும் இடம் தெரிந்தா பறக்கிறது? வாழ்வில் வெற்றி பெற உன் கால்களால் நட, மற்றவர்களின் முதுகின் மேல் செல்லாதே. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது, எச்சரிக்கையுடன் இருங்கள். கிடைத்ததை கொண்டு வளமான வாழ்க்கை நடத்தும் கலையே சிக்கனம் கூறியவர் கன்ஃபூசியஸ். நேர்மையாளன் எங்கே சென்றாலும் பிரச்சனைதான், ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் தவறுகளே நிறைந்திருக்கின்றன. காக்கைக்கு சோறு வைத்துவிட்டு கோழியை அடித்து தின்னும் உயிரினத்தின் பெயர்தான் மனிதன். ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கையின் சிறப்பு அவனுடைய மரணத்தின் போதுதான் தீர்மானமாகிறது. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். 2 வார்த்தையில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல முடிந்தால் அதுதான் விலை மதிக்க முடியாத திறமை. தாய் என்பவர் நமது உயிர், காப்பாற்ற மறக்காதே. தந்தை என்பவர் நமது உடல் உறுப்பு, பாதுகாக்க யோசிக்காதே. சகோதரன் என்பவன் நம் உடலில் ஓடும் இரத்தம், என்றும் பிரித்து விடாதே. ஆசிரியர் என்பவர் நமது மூச்சுக்காற்று, சுவாசிக்க மறக்காதே. யாரும் வெறுக்காத அளவுக்கு நம் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்காத அளவுக்கு நமது மரணமும் இருக்கும். உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு, பார்த்து கெட்டது பிள்ளை, பாராமல் கெட்டது பயிர், கேட்டு கெட்டது குடும்பம், கேளாமல் கெட்டது கடன், இட்டு கெட்டது காது, இடாமல் கெட்டது கண், கொடுத்து கெட்டது நட்பு, கொடுக்காமல் கெட்டது நாணயம். எதுவும் இல்லாத போது நீ சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்மளுடைய மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. லைஃப் இஸ் எ ஆர்ட் ஆஃப் டிராயிங் வித்தவுட் an eraser. நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பதுதான் ஆபத்தானது. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகிறான். அடுத்தவன் சட்டியில் என்ன அவியுதென பார்க்காதீர்கள், உங்கள் சட்டியில் என்ன கருகுகிறதென்று பாருங்கள். இருட்டை சவிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது மிகச்சிறந்தது. உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலையே படாதே. நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்பட்டுக்கொள். 2 கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட 1 கை நீட்டி உதவி செய். 2 கை உன்னை வணங்கும் கடவுளாக. கோபிக்க தெரியாதவன் முட்டாள், கோபிக்க விரும்பாதவன் விவேகி. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யாரிடமும் மண்டியிடுவதும் இல்லை, கையேந்துவதும் இல்லை. சிரிக்கும்போது வாழ்க்கையை ரசிக்க முடியும், ஆனால் அழும்போதுதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமா? நீ யாரையும் திரும்பி பார்க்காதே கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர். கிணற்றில் தவறி விழுந்துவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிம்மதியாக குளித்து விட்டு வா, நீ வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம். அவசரம் வேலையை மட்டுமல்ல ஆளையும் கொள்கிறது, ஜாக்கிரதை. வெற்றிக்கு 3 படிகள்தான், அவை நினை, நம்பு, போராடு. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய். எல்லோரையும் நம்புவது அபாயமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது அதைவிட அபாயகரமானது. நல்லவனாய் இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சியே செய்யாதே, அதைவிட முட்டாள்தனம் ஏதுமில்லை. ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ், ஸோ ட்ரை டு லைவ் லைக் எ ரிவர். ஃபர்கெட் பாஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். லைஃப் இஸ் யுவர்ஸ். வாழ்க்கை என்பது சில நேரங்களில் காரை துரத்திச் செல்லும் நாயைப் போலதான். இலக்கை அடைந்தவுடன் என்ன செய்வதென்றே தெரிவதில்லை. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? நீ எப்போது மிகச் சரியாக இருக்கிறாயோ அப்போதுதான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும்.